5000 வருடங்கள் கடந்தோம், ஒரு இதயம் இன்னும் துடிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த இதயம் யாரோடனா, பகவான் கிருஷ்ணருடையது. மகாபாரத போருக்கு பிறகு தனது 100 மகன்களும் இறந்ததற்கு காரணம் கிருஷ்ணர்தான் என்று நினைத்த காந்தாரி கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் கொடுக்கிறாள். என் வம்சம் எப்படி அழிந்ததோ அதே மாதிரி உன் யாதவ குலமும் அழியும் என்று. காலம் கடக்க அந்த சாபம் உண்மையாகிறது. யாதவர்கள் அழிந்து போகிறார்கள். மனவேதனையில் இருந்த கிருஷ்ணர் ஒரு மரத்தடியில் தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வேடன் கிருஷ்ணரின் காலை மான் என்று நினைத்து அம்பு எய்துகிறான். அதற்கு பிறகு நடந்ததுதான் மிகப் பெரிய மர்மம். கிருஷ்ணரின் உடல் முழுவதும் எரிந்துவிட்டது. ஆனா அவரது இதயம் மட்டும் எரியாமல் துடித்துக் கொண்டே இருந்ததாம். அதை பார்த்த வேடன் பயந்து அந்த இதயத்தை ஒரு மரப்பெட்டியில் வைத்து ஆற்றில் விடுகிறான். அந்த மரப்பெட்டி கரை ஒதுங்கிய இடம்தான் ஒடிசாவில் இருக்கும் பூரி ஜெகந்நாத் டெம்பிள். இன்றும் அந்த கோவிலில் இருக்கும் மரச்சிலைக்குள் கிருஷ்ணரின் இதயம் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக பலர் நம்புகிறார்கள். மேலும் 12 வருடத்துக்கு ஒருமுறை நபகலேபரா என்ற ரகசிய சடங்கு நடக்கிறது. அந்த நாள் ராத்திரி முழு நகரத்திலும் மின்சாரம் நிறுத்தப்படுமாம். ஏன்னா கிருஷ்ணரின் இதயத்தை யாரும் பார்க்கக்கூடாது என்று நம்பப்படுகிறது. கண்கள் கட்டப்பட்ட பூசாரி மட்டுமே அந்த இதயத்தை பழைய சிலையிலிருந்து புதிய சிலைக்கு மாற்றுவாராம். இது உண்மையா, புராணமா? அதைவிட ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் அந்த மர்மத்தை நம்பி அங்கே செல்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியம். ஒரு நாள் நீங்களும் இந்த கோவிலுக்கு போய் அந்த அதிசயத்தை உணர விரும்புகிறீர்களா? இந்த மாதிரி இந்தியாவின் மறைக்கப்பட்ட மர்மங்களையும் புராண ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க.